பெரிய பொறுப்பை வழங்கியிருக்கின்ற எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை நம்பி என்கின்ற அந்த வார்த்தை என்பது இந்த மக்களுக்காக கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக களமாடிய ஒரு மகத்தான தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். சாதி ஒழிப்பும் தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்தவர். தமிழ் தேசிய அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஈழ விடுதலையோடு தொடர்ந்து களமாடி வருகின்ற ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவருடைய முழக்கம்தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு திசை வழி போக்காக எதையுமே தலைவர் அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் மற்றவர்களுக்கு தெரிகின்றது. இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற முழக்கம் எங்களுடைய தலைவர் அவர்கள் எழுப்பிய முழக்கம். இந்த முழக்கம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. அவர் சொல்வது, அதாவது நடக்காததை சொல்வதில்லை. எப்போதுமே ஒரு கனவு அப்படிங்கிறது அது கனவு இல்லாது, அது இலக்கு. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்கனவே முன்வைத்த அந்த முழக்கம் இன்றைக்கு நிறைவேறுகிறது என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, ஜனநாயகத்தை இன்னும் கூடுதலாக ஒரு அதிகார பகிர்வை விரும்புகின்ற அத்தனை பேருக்குமே இது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதிகாரத்திலும் பங்குன்ற முழக்கம் அப்படிங்கிறது பல வருடங்களா வச்சிருக்கீங்க, கனவும் கூட. அப்படி இருக்கிறப்ப திமுக கூட்டணியில இருந்தீங்க, இத்தனை நாள் சாத்தியம் இல்லாம இருக்கிறது. தாவேக்கு அமைச்சரவையில் இப்போ உங்களுக்கு நியமனம் சாத்தியமாக போகுது. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த நிலைப்பாடு தாவேக்கு எடுத்துக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்லை, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல அவர்கள் அழைத்திருக்கிறார்கள், நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கட்டாயம் இந்த அரசு என்பது ஒரு கூட்டணி ஆட்சியாக தொடரும். நாங்கள் இந்த ஆட்சியில் அதாவது இதை எப்படி சிறப்பாக செயல்படுத்துவது, சிறப்பாக செயல்படுவது என்கின்ற வகையில் எங்களுடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நான் செயல்படுவேன். இல்லை, எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். போராட்ட களம்னாலும் ஒன்று தான், எங்களுக்கு அமைச்சரவைனாலும் ஒன்று தான். ஏன்னா நாங்கள் மக்களுக்காக பாராட்டக்கூடியவர்கள். போய் ஏசி ரூமில் போய் படுக்கக்கூடியவங்க. இப்போ இப்படியே போய் நீ போய் களத்தில் போய் இறங்கு அப்படின்னாலும் நாங்கள் அந்த களத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே